ஹாய் செல்லம், வணக்கம். நம்ம அடுத்து ஜாமெட்ரி வரையறதுல எதை பார்க்க போறோம்னா வடிவொத்த முக்கோணம் வரைதல் தான். கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 2/3 என அமையுமாறு, அதாவது 3/2 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 2/3 < 1. இது என்ன பின்னம்னு சொல்லுவோம் சாமி? கீழே இருக்கிறது பகுதி, மேலே இருக்கிறது தொகுதி. பகுதியை விட தொகுதி குறைவாக இருந்துச்சுன்னா அது தகுபின்னம். தகுபின்னத்தின் மதிப்பு எப்போதும் ஒன்றை விட சிறியதாக இருக்கும். எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதான் பெருசு. அப்போ 1 பெருசு. யார் சின்னது? 2/3 சின்னது. அப்போ ஒன்றை விட 2/3 சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பின்னம்? தகுபின்னம். அப்போ தகுபின்னம்னா படம் எப்படி வரும் சாமி? முக்கோணத்துக்கு உள்ளே வரும். நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு முக்கோணம் வரையினா அதுக்கு உள்ளே வரும். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உண்மை படம் போட்டுடலாம், அதுக்கப்புறம் உதவி படம். அதை பார்த்து போட்டுடலாம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு எப்பவுமே உதவி படம் தான் வரைய சொல்லுவாங்க. நான் உண்மை படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உதவி படம் போகிறேன். ஏதோ ஒரு அளவில்லாத ஒரு இதுவுக்கு ஒரு முக்கோணம் வரையணும், அளவில்லாமல் ஒரு முக்கோணம் வரையணும். நான் ரொம்ப குட்டியாக தான் சாமி வரைஞ்சிருக்கிறேன். மேலே P, இது Q, இது R. அதுக்கப்புறம் Qவிலிருந்து ஒரு கதிரை நம்ம வரைய போகிறோம். எந்த அப்படி இருக்கணும் சாமி? குறுங்கோணமாக இருக்கணும். ஸோ குறுங்கோணம் அப்படிங்கிறது செங்கோணம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த செங்கோணத்தை விட எப்படி இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். ஸோ சிறியதாக இருக்கிற அளவில் நான் ஒரு குறுங்கோணம், இந்த கதிர் பேர் QXன்னு வைக்கிறேன். கரெக்டாக எந்த எட்ஜில் முடிக்கிறோமோ சாமி அங்கே தான் நீங்கள் அம்புக்குறியை போடணும். இங்கே கோடு இங்கே இருக்கும், இங்கே அம்புக்குறி போகிறதுனா தப்பு. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை சமபாகங்களாக பிரிக்கணும்னா 3 சமபாகங்களாக பிரிக்கணும். அந்த 3 சமபாகமாக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு 3வது புள்ளியானது எது கூட ஜாயிண்டாக இருக்கணும்? 6 கூட ஜாயிண்டாக இருக்கணும். இது எப்படி மிஸ் நம்ம 3 சமபாகமாக பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இல்லை 2 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சுக்கிட்டா இல்லைன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து ஏதோ ஒரு அளவு இந்த நான் குட்டியாக வச்சுக்கிறேன், ஜாயின் பண்ணியே கூட வச்சுக்கிறேன், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கோங்க, உங்கள் விருப்ப சாமி. ஸோ இந்த அளவுக்கு Qவில் வச்சுட்டு சம பகுதியெல்லாம் பிரிக்கணும். எத்தனை சம பகுதிகள்? 3 சம பகுதிகள். 1. இந்த QX என்ற கதிரை வெட்டுமாறு ஒரு வில்லு வரையணும். இப்போ எங்கே வெட்டியிருக்கோ அங்கே வைங்க சாமி, ஷார்ப்பாக வைக்கணும். ஓகேவா? இந்த வெட்டின இது இந்த புள்ளி பேர் என்னென்னம்மா? இது Qவில் தான் தொடங்குறதுனால இது Q1, Q2, Q3. புள்ளி நல்லா அழுத்தியே குறிச்சிக்கோங்க. இது இப்போது 2/3ன்னு சொன்னதுனால இந்த 3 எடுத்து தான் யார் கூட ஜாயின் பண்ண போகிறோம்? 6 கூட ஜாயின் பண்ணணும். அதை யார் பெரியவங்களோ அவங்க வந்து அந்த 6 கூட ஜாயின் பண்ணணும். சரியா சாமி? ஸ்கேலை நான் திருப்பி வச்சுக்கிறேன்ப்பா, ஏன்னா அது பென்சிலாக இருந்தாலும் இது வந்தாலும் அப்படியே மார்க் மாதிரி ஆகும். அதனால் இது பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன மிஸ் பண்ணோம்னா, இதான் சாமி நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். இந்த அளவை என்ன பண்ணணும்னா மாற்றணும். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன் நான். அதுலேருந்து அளவு கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இந்த Q3 இருக்கு இல்லையா, இந்த Q3யில் வச்சுட்டு ஒரு வட்டவில் இங்கே எதுக்கு? இந்த Q3 6க்கு ஒரு வட்டவில் வரையணும். அளவை மாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் எது சொல்லியிருக்காங்க? இங்கே 2 தானே சொல்லியிருக்காங்க சாமி. 2 இந்த 2வில் போய் வைக்கணும். இங்கே Q2வில் போய் வச்சுட்டு இந்தாண்ட பக்கம் நீங்கள் இந்த பக்கம் திருப்பிட போகிறீங்க. Q1 பக்கம் போகணும். அங்கே ஒரு வில்லு வரையணும். ஓகே சாமி? அப்புறம் அளவு எங்கே எடுக்கணும்னு சொல்கிறேன் பாரு சாமி. இதை வரைஞ்சிட்ட பிறகு அளவு இதையும் அளவு எடுக்கணும். ரொம்ப முக்கியமானது இது. அளவு எடுக்கணும். அளவை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிடாமல் இந்த Q2லேருந்து ஒரு வட்ட வில்லு வரைஞ்சோம் இல்லையா, இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சு அதை வெட்டணும். எனக்கு வெட்டுற மாதிரியே வரலைங்க பரிசாமி. அதனால் என்ன பண்ணோம், நான் மறுபடியும் இந்த வில்லை நீட்டாக வரைகிறதுக்கு இதே அளவு தானே வச்சேன். அப்போது இந்த அளவில் நல்லா நீட்டாகவே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப லென்த்தாக இருந்தால் கூட நம்ம அழிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த புள்ளி தான் இருக்கு இல்லையா,
இந்த புள்ளியை நல்லா டார்க்காக பண்ணிங்க. அந்த இடத்துல வெட்டின புள்ளி கரெக்டாக ஒரு முறை வச்சிங்கன்னா சரியாயிடும். இப்போ தான் நம்ம கோடு வரைய போகிறோம். எப்படி வரணும் பாரு சாமி. இந்த Q2ன்ற புள்ளி ஏற்கனவே ப்ரெஸ் கொடுத்துருக்கோம். இந்த Q2வும் இந்த புள்ளி வெட்டுச்சில்ல அதையும் வச்சு எங்கே இந்த QRக்கு வரையணும். வரையும் போது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கேப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த கேப் இதோ இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து சரியாக இருக்கா மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ கீழே வரைஞ்சாச்சுல மேலே ஏதோ ஒரு அளவு, நான் ஒன்று கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன், நான் சின்னதாக எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே எப்படி ஏதோ ஒரு அளவில் நம்ம வட்டவில் வரைஞ்சணும், அதே மாதிரி ஏதோ ஒரு அளவில் என்ன பண்ணுறேன், நான் வட்டவில் இதுக்கு வரைகிறேன். ஓகே, அளவை மாற்றாமல் என்ன பண்ணுறேன், இந்த Q2லேருந்து இங்கே ஜாயின் அடிச்சிச்சில்ல, இந்த புள்ளி பேர் தான் என்னம்மா Q, இது 6, இங்கேருந்து வெளியே போகிறதால Q1, இங்கே நம்ம இந்த முக்கோணம் தான் தேவைப்படுது. அப்போ என்ன சொல்கிறோம், இதை R' சொல்லணும். ஓகேம்மா, இந்த R' Q பக்கம் திருப்புங்க, ஒரு வட்டவில் வரைங்க, கொஞ்சம் நீட்டாகவே வரைஞ்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது இந்த அளவு எடுக்கணும். எப்படி இந்த அளவு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த அளவு எடுக்கணும். அளக்குறோம், இந்த காம்பஸாலே இப்படி அளந்துட்டு, அளவு மிஸ் ஆகிடக்கூடாது. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வெட்டணும்ல, இந்த இடத்துல வச்சு இதை வெட்டணும். வெட்டியாச்சு, ஒரு ப்ரெஷர் கொடுங்க, ஜாயின் பண்ணு, ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்துட்டு இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் இந்த 2 புள்ளி இணைக்கிற மாதிரி QPக்கு ஒரு கோடு வரையணும். நல்லா பாருங்கப்பா, இங்கே அந்த கேப் கரெக்டாக இருக்கணும் இல்லையா, இங்கே வச்சுருந்து அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க. ஓகே, அவ்வளோதாம்மா. இப்போது இது Qலேருந்து இங்கே விலகி போச்சு. Q1, Q2, Q3 இங்கேருந்து போட்டிருந்தா R'. அப்போ இங்கே போகிறது என்ன சாமி, P'. இந்த கேப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள், இந்த கேப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். இதுதான் நமக்கு தேவையான வடிவொத்த முக்கோணம். ஃபுல்லாக எழுதணும், தேவையான வடிவொத்த முக்கோணம் QR', P', இல்லைன்னா P', QR'. ஏன்னா நமக்கு PQRன்னு கொடுத்ததுனால இங்கே தான் வரும் P', QR'. இப்போது உதவி படம் இதை பார்த்தே சும்மா போட்டுக்கலாம். இந்த படத்தை பார்த்து அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு சின்ன முக்கோணம், அப்படி இங்கே வச்சிங்கன்னா லைட்டாக அப்படி அழுத்தி எடுத்துருவாங்க, சேமாக வந்துடும். இது P, இது Q, இது R, இது R', இது P'. ஓகே சாமி, இதான் சாமி நமக்கு தேவையான வடிவத்தை முக்கோணம். ஓகே.